ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் லீ கூப்பரோட அவுட்லெட்டில் தான் இருக்கேன். லீ கூப்பர் அவுட்லெட் இப்போது புதுசாக நிறையா இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த ஜீன்ஸ்லாம் எவ்வளோ ஒரு தரமான ஒரு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் ரீசைக்கிள் மெட்டீரியலில் பண்ணது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? என்னாலே நம்ப முடியல, ஆனால் அதான் உண்மை. பாருங்கள், எத்தனை ஒரு ஜீன்ஸுமே அவ்வளோ ஒரு தரமாக இருக்குது. லீ கூப்பர் டூயிங் மோர் வித் லெஸ், இந்த ஒரு கான்செப்ட்ல தான் நிறைய விஷயங்களை பண்றாங்க. நம்மளுக்கு இப்போ வாட்டர் டிமாண்ட் நிறைய இருக்கு. அந்த வாட்டர் டிமாண்டை போக்குறதுக்காகவே இது மாதிரியான நிறைய ரீசைக்கிள்டு இனிஷியேட்டிவ்ஸ், சஸ்டைனபிள் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்கு. இது பாருங்க, while cotton takes up 24% agricultural land, it accounts for nearly 11% of global pesticide use. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மனசுல கருத்துல கொண்டுதான் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. No harmful chemicals used, sustainable factories யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாட்டர் reduced consumption of water, recycled fabrics and recycled cotton. அடுத்து இன்னொரு இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜீன்ஸ் மேட் ஆஃப் சிகரெட் வேஸ்ட். நம்ம நிறைய ஸ்மோக்கிங் சிகரெட் வேஸ்ட்லாம் பண்ணுறோம். அது எல்லாமே அந்த பட்ஸை ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான இனோவேட்டிவான ஒரு தாட் ப்ராசஸை இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு கிரேட் இனிஷியேட்டிவ் தான். அந்த இனிஷியேட்டிவ்காகவே நம்ம லீ கூப்பரை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ மறக்காமல் நீங்கள் லீ கூப்பர் அவுட்லெட் போனீங்கன்னா இந்த மாதிரியான ரீசைக்கிள் ஜீன்ஸுக்கு நீங்கள் சாய்ஸ் பண்ணுங்கள், பர்ச்சேஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.